14 पैसा चौड़ा की 4 अड़ी நீங்கள் ரொம்ப கிட்டுக்கிறீங்களே நாங்கள் வர மாதிரி வீடியோவா வீடியோ பாய் 100 ரூபாய் வா நீ என்ன தப்பு பண்ணிட்டவா என்ன வேணா நீங்கள் இல்லை தலைவா ராஜீவ் காந்தி கவர் பண்ணி भाई மேடம் அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கோம் மேடம் அப்படியே நில்லுங்க எடுங்க சேர்த்து எடுங்க வா நெல் மகன் அப்படி இல்லை உள்ளே எடுத்துரு உள்ளே எடுத்துட்டாரு நீ உள்ளே எடுத்துறா வா எடுக்கலாம் என்ன அதெல்லாம் மேடம் இந்த கேம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இது முழுக்க மோகன் சார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருங்க. எப்பவுமே கேஜிஎஃப்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கேம்புங்கோ கேஜிஎஃப் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் டைம் பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருந்தாருங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போது இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு இது பண்ணியிருக்காருங்க. எங்கேயுமே கேஜிஎஃப்ல எக்கோன்றதே இல்லை, எக்கோ செக்கிங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக, மேடம் சார்பாக, என்னுடைய சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தருவேன். சொல்லு, எவ்வளோ கேம்ப் பண்ணிக்கிற இது வரைக்கும்? சார் நான் வந்து ஹார்ட் இது ஃபஸ்ட் டைம் இல்லை? ஹார்ட் இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னே ஐ கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னே வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னே வந்துட்டு ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்த்தோ இது பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே துணை வந்து எனக்கு இந்த காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் என்னோடய நண்பர்கள், பிரசிடென்ட் மேடம் ஆகட்டும், எம்எல்ஏ மேடம் ஆகட்டும், நம்ம என்ன சொன்னாலும் எது வராங்க போகிறாங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். என்னுடைய குறிக்கோள் ஒன்றே என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சி வளரணும், காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் எது பண்ணாலும் பண்ணுன்ற ஒரு ஆசையோடு நான் இதை விட காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சர்வீஸ் வந்து எப்பவுமே தொடரும். இன்னும் பலவிதமான கேம்பெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டேன். பிரிஸ்ட் கேம்ப் ஒன்று பண்ணணும், லேடிஸுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேம்ப் பண்ணிட்டேன். ஸோ அது கூட நான் பெஸ்ட்டு டாக்டர் பெங்களூரில் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒன்லி லேடிஸ், ஏன்னா தாய்மாருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம எப்பவுமே தொடரும். இந்த நேரத்தில் நான் தங்கவயல் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, தங்கவயல் மக்களுக்கு சிறந்த எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. ஒரு நல்ல வளர்ச்சியான பாதையில் தங்கவயல் போயின்னு இருக்குது. சேவ் கேஜிஎஃப் இல்லை, சேஃப் கேஜிஎஃப். ரொம்ப பேர் சொல்கிறாங்க சேவ் கேஜிஎஃப் போயிட்டா கேஜிஎஃப்பை காப்பாற்றணும். கண்டிப்பாக இல்லை, சேஃப் கேஜிஎஃப். என்னத்துக்குன்னு சொன்னாக்கா, இப்போ இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டிகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஹப். அது வந்துட்டு அதுலேயே மெடிக்கல் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பல ஸ்கூல்ஸு, இப்படி பல பேருக்கு பல விதமான நன்மை அடையக்கூடிய விதத்தில் தங்கவயலேருந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சேவ் கேஜிஎஃப் வந்துக்கணும். இது மேலே சேஃப் கேஜிஎஃப். கேஜிஎஃப்பில் என்னென்னா பாருங்கள், எம்எல்ஏ வந்த முதல்ல ரோடுல ஆகட்டும், தண்ணி பிரச்சனை ஆகட்டும், விளக்கு பிரச்சனை ஆகட்டும், மற்ற காலேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் காலேஜெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ். அதுவும் கூடிய சீக்கிரம் ஹார்ட்லி 6 months or 1 year வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. அதனால் ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு டெல் திஸ் இஸ் சேவ் கேஜிஎஃப், நாட் சேவ் கேஜிஎஃப். என்ன மேடம்? ஓகே மேடம். சேவ் மேடம், இப்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து த்ரூ முனிசிபாலிட்டியோ இல்லை பஞ்சாயத்து லெவல்லையோ ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் கேம்ப் பண்ணுறாங்க. ஏன் உங்களுடைய பிரசிடென்ஷிப்பில் முனிசிபாலிட்டி இதுலேருந்து ஏன் பண்ணக்கூடாது? அது ஒரு அது ப்ராவிஷன் இருக்குது, யோசனை பண்ணியிருக்கிறாங்க. இவர் மோகன் சார் நான் சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ணிடுவோம், ஏற்பாடு பண்ணுவோம். அது பண்ணுங்க. மல்டி இது ஒரு ஹார்ட் இது ஹை இது வேணாம், மல்டி செக்கப் தான். எப்போ பண்ணுறீங்க? இன்னும் 8 மாதம் இருக்குது. அது பேசுகிறோங்க, பேசிவிட்டு அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் மேடம் கிட்ட பேசிவிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது ஏற்கனவே நான் அந்த யோசனை இருந்தது, பண்ணுறோம். 8 மாதங்கிறது இன்னும் மேடத்துக்கு வந்து 3.5 வருஷம் தேக்கி
ஆமா 30 months. இல்ல இஸ் சேயிங் ஃபார் பிரசிடென்ட் கேட்குறது சார் அவங்க இஸ் சேயிங் ஃபார் பிரசிடென்ட் பீரியட் இஸ் ஷார்ட் பீரியட் ஸோ யூ கேன் நாட் பிரசிடென்ட் அதுதான் சொல்றாரு. முனிசிபாலிட்டி அதுதான் அவர் இல்லை சொல்றாரு. அவர் 3 வருஷம் எம்எல்ஏ சொல்கிறாரு அவங்க ஊர் சொல்கிறது முனிசிபாலிட்டி இல்லை முனிசிபாலிட்டி பேப்பரில் வருமா நாளைக்கு பேப்பரில் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணிக்க சார்